உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கீழ்வெண்மணி போராளிகள் 55ஆம் ஆண்டு நினைவு தினம் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அறிவழகன், திறன்குமார், சிவா, ஆசை ஜெகன், ரியாஸ்கான், செங்குட்டுவன், கருணா, பொன்னுதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி ஜெகஜீவன்ராம் பகுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் தொழிலதிபர் மாணிக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் ஆகியோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சி போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம், சார்பு ஆய்வாளர் அசோக்குமார், வர்த்தகர் சங்க தலைவர் அம்சத் பிவி, சமுத்திரம் அறக்கட்டளை தலைவர் முத்துராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பொருளாளர் முத்துமணி, நகர செயலாளர் இளந்தமிழ், மண்டல துணைச் செயலாளர் போத்திராஜன், காவலர் சிவபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் டாக்டர் அம்பேத்கர் ரத்த சேவை மையம், டாக்டர் திருமாரதா சேவை மையம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிராமப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மாவட்ட செயலாளர் ஆதிசிவன், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஜீவா கமலஹாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர். இதில் மாவட்ட ரத்த வங்கி மருத்துவ அலுவலர் மருத்துவர் சுகந்தி, மருத்துவ செவிலியர் சலீம் பாட்ஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா நகரில் உள்ள டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உடல் உழைப்போர்கள் சங்கத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்புடன் இணைக்கும் விழா அண்ணா நகர் கிழக்கு 3வது நிழற்சாலையில் 102வது வட்ட செயலாளர் ஐசிஎஃப் அம்பேத் ஒருங்கிணைப்பில் தொழிற்சங்க செயலாளர் சுப்பராயன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன், பொதுத்துறை மாநில செயலாளர் வனஞ்செழியன் ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படம் மற்றும் தொழிற்சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தனர். இதில் மையச்சென்னை மண்டல செயலாளர் ரூதன் கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் ரா செல்வம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் வினோத், சிவக்குமார், ஏழுமலை, அண்ணாதுரை, பழனி, கார்த்திக், அப்புன்ராஜ், அழகுமுத்து, சுடர்மா வளவன், வவுனியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி 102வது வட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் உடல் உழைப்போர் நலச்சங்கம் என்ற அந்த சங்கம் இன்று முதல் தன்னை விடுதலை சிறுத்தைகளாய் தொழிலாளர் விடுதலை முன்னணியாய் களத்தில் இணைத்தி கொண்டார்கள். இந்த சங்கத்தினுடைய பெயர் பலகை திறப்பு விழாவும் கட்சியினுடைய கொடியேற்று விழா, பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குதல் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பெயர் பலகை அண்ணன் மாநில செயலாளர் பொதுத்துறை சார்ந்த அண்ணன் வனச்செழியன் அவர்கள் பெயர் பலகை திறந்து வைத்தார். இந்த கட்சியின் கொடியேற்று விழாவை மாவட்ட செயலாளர் ஆகிய நான் கொடியேற்றி இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த மண்டலத்தினுடைய துணை செயலாளர் ரூதர் கார்த்திக் அவர்களும், முன்னாள் மாவட்ட செயலாளர்
இரா செல்வம் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த இந்த வட்டத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி ஐசிஎஃப் மா அம்பேத் அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ளார். இதில் வருகை தந்த முன்னாள் இந்த கட்சியினுடைய அண்ணாநகர் தொகுதியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அண்ணன் அழகுமுத்து, சுடர்மாவளவன், ஏகா வவுனியன் உள்ளிட்டோர் பெருவாரியாக கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மையச்சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் சுனாமி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் பங்கேற்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்வன், நகர செயலாளர்கள் செங்கதிர், ராஜதுரை, மாநில நிர்வாகிகள் மோவி, சக்திவேல், சொக்கு தமிழரசன், நகர துணைச் செயலாளர் ஹிட்லர், கிருஷ்ணா, பரதன் முப்பா, சரண்ராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுனாமி நினைவு நாளான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று சுனாமியில் ஆழி பேரலையில் உயிர்நீத்த நம் சொந்தங்களுக்கு இன்று கடலூர் மாவட்டத்தின் சார்பில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி கடலுக்கு சென்று அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினோம். இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட நம்முடைய கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மையாக பங்கேற்றார்கள். நிகழ்ச்சியில் நம்முடைய கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் நம்முடைய கட்சியின் அமைப்புச் செயலாளர் திருமார்வன், கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன் உள்ளிட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள், முகாம் நிர்வாகிகள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சுனாமி வந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நாங்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறோம். தொடர்ந்து மீனவ மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசு மற்றும் ஆளுகின்ற ஒன்றிய அரசு இந்த ஆண்டு தமிழக மீனவர் மக்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கீழ்வெண்மணி போராளிகளின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பேரூராட்சி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. ஆலங்காயம் பேரூராட்சி நகர செயலாளர் தமிழ்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆலங்காயம் ஒன்றிய செயலாளர் வேலு, நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றிய விவசாய அணி சிவா, முன்னாள் ஆலங்காயம் நகர செயலாளர் சிவா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் வெங்கடேசன், பெத்தூர் சஞ்சீவி, ஆட்டோ அனுமுத்து, வெங்கடேசன், துளசி, வெங்கடேசன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிற்றரசு, மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் வடகரை ஆறுமுகம், வாணியம்பாடி நேதாஜி நகர் கலைவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராயபுரம் தொகுதி சார்பில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் மலர் வளையம் ஏந்தி வந்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். கீழ்வெண்மணி போராளிகளின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கடலூர் முதுநகர் அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. முதுநகர் நகர செயலாளர் சேதுராமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீர வணக்க உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி, சங்கரதாஸ், பாபு, கோபால், சுமன், ராஜா, கலைமோகன், முரளி, வெற்றி, வடிவேல், கமல், ராம்ஜி, வேலுமணி, சதீஷ், ராஜவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
சுனாமி ஆழி பேரலையால் உயிர்நீத்த மக்களின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் கடலூரில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கடலூர் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, சங்கரதாஸ், வக்கீல், நாகவேந்தன், கோபால், சுமன், முதுநகர செயலாளர் சேதுராமன், கலைமோகன், நெஸ்லின், முரளி, விஜயன், வெற்றிக்கமல், வேலுமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து மதுரை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் ஒருங்கிணைப்பில் 21 டன் அரிசி பைகள், 30,000 மதிப்புள்ள பருப்பு, போர்வை, பிஸ்கெட் மற்றும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என மொத்தம் 5 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் கட்சியின் தலைமையகத்தில் வழங்கினார். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சுதாகரன் தலைமையில் சுமார் 150 பேர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதில் மண்டல துணைச் செயலாளர் சுதாகரன், மாவட்ட துணைச் செயலாளர் விவேக், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் குருவி கணேசன், மாவட்ட மகளிர் அணி சாந்திமணி, தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார், தொகுதி துணைச் செயலாளர் ஜெய்சங்கர், KV குப்பம் ஒன்றிய செயலாளர் தாஸ், நகர ஒருங்கிணைப்பாளர் ஜெய் கணேஷ், நில உரிமை மீட்பு மாவட்ட அமைப்பாளர் முனிரத்தினம், ஒன்றிய துணைச் செயலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து ரயிலில் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கீழ்வெண்மணி போராளிகளின் 55ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அடுத்துள்ள கீழவெண்மணி கிராமத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன், மண்டல செயலாளர் நாகை சாதிக், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு, மாவட்ட துணைச் செயலாளர் பேரறிவாளன், திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி, திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா, நாகை மாவட்ட துணைச் செயலாளர் அரா பேரறிவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் வீர வணக்கம் செலுத்தினர். வெண்மணி எனும் கிராமத்தில் 1968ஆம் ஆண்டு சாதிய நில உடைமை ஆதிக்கத்தை எதிர்த்து களம் கண்ட போராளிகள் இன்றைய தினம் வீரச்சாவு அடைந்த நாள். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் சனாதனத்தை வேறறுக்கும் விதமாகவும் சாதிய அடக்குமுறையை தகர்த்தெறியும் ஒரு நிலையை கருத்தில் கொண்டு இந்த வீரவணக்க நினைவஞ்சலியை இன்று திரளாக விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டு நிகழ்த்தி இருக்கிறோம். இந்த விடுதலை நெருப்பு என்பது ஒவ்வொரு அடித்தட்டு மக்களின் மிகப்பெரிய அடுத்த நிலையை அடையக்கூடிய அரசியல் அதிகாரம், நில உரிமையை நோக்கி பயணப்படும். எனவே இந்த நாளில் அரசியல் அதிகாரமும் அதை சார்ந்த உரிமைகளையும் பெற்றுத்தர ஜனநாயகத்தை வென்றெடுக்கும் விதமாகவும் சனாதனத்தை வேறறுக்கும் விதமாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாளில் உறுதியேற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பிலும் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெண்மணி தியாகிகளுக்கு செலுத்துகிறோம். வீர வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே